ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோட EC3251 சர்க்யூட் அனாலிசிஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு தானே பார்த்தீங்க அப்படின்னா EC3251 சர்க்யூட் அனாலிசிஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி நோட் அனாலிசிஸ் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் இதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓம்ஸ்லா ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஓம்ஸ்லா படிக்கிறப்போ அதோட லிமிடேஷன்ஸும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கிச் ஆஃப் கரண்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி கிச் ஆஃப் வோல்டேஜ்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. KCL KVL. ஸோ ஒரு சில டைம் பார்ட் பியில் கூட கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் தெவனியன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிபெண்டன்ட் கரண்ட் சோர்சஸ் அண்ட் வால்டேஜ் சோர்சஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெல்டா WOE கன்வர்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. லினியரிட்டி தியரம் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசர் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டைம் கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி பேசர் ரிலேஷன்ஷிப் ஃபார் RL அண்ட் C இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பவர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பவர் கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிவைன் RL சர்க்யூட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சீரிஸ் ரெசோனன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. RLC சர்க்யூட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாலிட்டி ஃபேக்டர் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கேட்குறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி லீனியர் டிரான்ஸ்ஃபார்மர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வந்து கேட்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்யூட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் அந்த கப்புள்டு சர்க்யூட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் டோபாலஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டோபாலஜி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. லிங்க்ஸ் அண்ட் லூப் அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவராலாக நான் இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.